ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 10வது வாக்கியம். முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. முதலடி அப்படிங்கிறது ஊழி முதல்வனுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருவடி. அகலிகை கௌதமர் திவ்ய தம்பதியர்கள், எக்குற்றமும் அற்றவர்கள். தேவேந்திரன் அகலிகைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நாரத மகரிஷி அகலிகைக்கு மகரிஷியத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப கௌதம மகரிஷி அந்த பக்கமா நடந்து வரும் பொழுது நாரதர் கௌதம மகரிஷிய பார்த்து, அகலிகையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அகலிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா பூ பிரதட்சணம் பண்ணணும். யாரு பூ பிரதட்சணம் பண்றாளோ அவளுக்குதான் அகலிகை. என்னெல்லாம் பூ பிரதட்சணம் பண்ண முடியாதேப்பா அப்படின்னு நாரத சுவாமியை கேட்கும் பொழுது நாரதர் சொன்னார், இந்த எய்தாப்புல பசுமாடு கண்ணு குட்டியை ஈண்டெடுக்கிறது. யாரு இருமுகம் கொண்ட பசுமாட பிரதட்சணம் பண்றாளோ பூ பிரதட்சணம் பண்ணத்துக்கு சமானம். அப்ப அந்த பசுமாடு ஒரு முகம், கண்ணுக்குட்டி வெளியில வரும் பொழுது 2 முகமா அந்த பசுமாடுக்கு இருக்கும். அந்த சமயத்துல பிரதட்சணம் பண்ணா பூ பிரதட்சணம் பண்ணினத்துக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த சமயம் கௌதமர் பூ பிரதட்சணமா நினைத்து கொண்டு பசுமாடையும் கண்ணுக்குட்டியும் பிரதட்சணம் பண்றார். பூ பிரதட்சணம் நடந்தது. இந்த பூ பிரதட்சணம் பண்ணினதுனால அகலிகையை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது. கௌதமர்னால கல்யாணம் பண்ணிக்கிறார் 2 பேரும். ஏதோ ஒரு அசம்பாவிதம், இந்த இந்திரனுக்கு தீ எண்ணம் இருக்கிறதுனால அவனே கௌதமரா வந்தான் ஒரு நாள். இது குற்றம் குறையா எதுவும் நம்ம பார்க்க கூடாது, ஏதோ கதை நடந்திருக்கு, அவ்வளவுதான். அப்போ கௌதம மகரிஷி சாபம் கொடுத்துடுறார் தேவேந்திரனுக்கு. அகலிகையினுடைய பவித்ரா தன்மை இழக்கல. சாயா நிழல் தான் அனுப்பி வச்சாலே தவிர்த்து அவ போல. இருந்தாலும் கௌதம மகரிஷி அவளுடைய பவித்திர தன்மையை உலகத்துக்கு நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். நுண்ணுருவமா போய் இருப்பாயாக, இருந்து 1000 வருஷம் தபசு பண்ணு, ராமா ராமான்னு சொல்லிண்டே இரு. இது வரம் தான். யாரால தொடர்ந்து ராமஜபம் பண்ண முடியும் அவ்வளவு நாட்கள்? 1000 வருஷம் கடுமையாக தபசு பண்ணி நுண்ணுருவிலே இருக்கா. அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிண்டு பவித்திரமானவள் தான். இருப்பினும் இந்த லோகக்ஷேமத்திற்காக எதுவும் காரணகர்த்தா இல்லாம நடக்காது. ராமநாமத்தினுடைய வலிமைய லோகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே அகலிகை தன்னுடைய உடலை, சரீரத்தை நுண்ணுருவமா மாத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாம இருக்கான்னு ஒரு சரித்திரம் சொல்றது, கள்ளா இருக்கான்னு இன்னொரு சரித்திரம் சொல்றது. அப்போ ராமாவதாரம் பண்ணுகிறார். ராமாவதாரத்திலே விஸ்வாமித்திரர் மித்திலைக்கு ராமரை அழைத்து செல்லும் பொழுது கௌதமரனுடைய ஆசிரமம் இருந்தது. அப்போ இந்த ஆசிரமம் இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது சரித்திரத்தெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்றார். அப்ப கௌதமரனுடைய ஆசிரமத்துக்கு நுழையும் பொழுது ராமர்னுடைய திருவடி மண் அந்த பக்கம் பட்டு அகலிகை மறுபடியும் உருவம் பெற்றாள் அப்படின்னு சரித்திரம். ராமநாமத்தினுடைய வலிமை எப்பேற்பட்ட கஷ்டமாயிருந்தாலும் நிவர்த்தி கொடுக்கும். ராமர்னுடைய திருநாமத்தை சொல்லிண்டே வந்தா. இங்க ராமர்னுடைய திருவடி பலம். கைவண்ணம் கண்டேன் அன்று கால்வண்ணம் கண்டேன் என்று அப்படின்னு கம்பர் தெரிவிக்கிறார். தாடகைய வதம் பண்ணும் பொழுது எம்பெருமானுடைய கைபலம், புஜபலம் கண்டாராம். எம்பெருமானுடைய திருவடி பலத்தை எங்க கண்டான்னா அகலிகையினுடைய சரித்திரத்துல கண்டார் அப்படின்னு கம்பர் தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய திருவடி பெற்றேனோ, முதலடி பெற்றேனோ அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை அழகாக சாதிக்கிறாள். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம்.